எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் நாட்டிலே தமிழ்நாட்டிலே அப்படிங்கிற மாதிரி வரிகளோட சும்மா நக்கலா திமுக வந்து ஒரு கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு தளபதி விஜய் அவர்கள். எனக்கு ரொம்ப வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தளபதி வந்து இறங்கி நக்கலா ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. அது இப்பவே அப்படின்னா தளபதி நேரடியாக களத்துக்கு வரும்போது வேற மாதிரி செய்வார் போல. அதாவது எங்களுடைய எதிரிகள் கூட்டார்கள் விமர்சன வாடாவையெல்லாம் தளபதி விஜய் அவர்கள் நேரடியாக களத்துக்கு வர மாட்டேங்காரு. களத்துக்கு வர மாட்டாரு, பெரிய பனையூர் பண்ணையாரா அவர் மிட்டா பிராசி அவர் நேரடியாக மக்களை சந்திக்க மாட்டாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்காங்க. எப்படி இந்த லியோ படத்துல வில்ல வந்து லியோவை பார்க்கணுமான கடைசியில் லியோ பார்க்கும்போது என்ன மாதிரி கதறவானுங்க, அதே மாதிரி தளபதி விஜய் நேரடியாக களத்துல வரும்போது வேற மாதிரி செய்ய போறாரு. அப்படிதான் நமக்கு தோணுது. ஸோ இன்னைக்கு என்ன நினைச்சு அப்படி கேட்டீங்கன்னா, அதாவது நேற்று தமிழக சட்டமன்றத்தில் இந்த நீட் தேர்வை பத்தி ஒரு காரசாரமான விவாதம். அப்போ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு என்ன கருத்து இருந்தார்னா, அதாவது நீட் தேர்வுக்கு முழு விலக்கு அளிக்கிறதுக்கு அந்த அதிகாரம் எங்க கிட்ட இல்ல, அதுக்கு மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசு இருக்கல பாஜக கிட்ட தான் இருக்கு. நாங்க இந்தியா கூட்டணியில தேர்தல் சந்திக்கும் போது அது ஜெயிச்சிருந்தாங்கன்னா நாங்க நீட் தேர்வு விலக்கு வாங்கியிருப்போம். இப்போ எங்களால வாங்க முடியல, மேல பாஜக அரசு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. சோ அதை பார்த்த உடனே தான் தளபதி விஜய் அவர்கள் அப்படி என்ன இருக்கு நீங்க வந்து போய் நீட் தேர்வை விலக்கு அளிக்க முடியும், நாங்க நீட் தேர்வுக்கு நாங்க வந்தா நீட் தேர்வு ஒழிச்சிருவோம் சொல்லிட்டு எதுக்கு வந்தீங்க? 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணி அதை வாக்குறுதி அளிச்சு எதுக்கு நீங்க வந்தீங்க? அப்ப மக்களை ஏமாத்துறீங்களா? இது என்ன பொழப்பு அப்படிங்கிற மாதிரி எத்தனை காலம் தான் மக்களை ஏமாச்சுங்க, இனிமேல் அதெல்லாம் செல்லுபடியாங்கிற மாதிரி ஒரு நீண்ட ஒரு அறிக்கை இருந்தாரு. வேற லெவல் இருந்துச்சு அதை பார்த்த உடனே. அதாவது இந்த திமுக இருக்காங்கல்ல, அவங்க நீட் தேர்வு இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்கு. என்னோட தனிப்பட்டதுல நீட் தேர்வு நல்லதா கெட்டதா, அதனால ஏழைகளை பயன்படுறாங்களா, அது மாணவ மாணவிகளுக்கு எவ்வளவு பயன்படுறாங்க? ஏன்னா நிறைய பேர் நீட் தேர்வு படிச்சு நீட் தேர்வு மூலமாவும் அரசு கல்வியில படிச்ச மாணவிகள் சதவீதம் அதிகரிச்சுன்னு அண்ணாமலை சொல்றாரு. ஸோ அந்த விஷயத்துல எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. ஆனா அது எந்த விதத்துல நமக்கு சரிவர இந்த விகிதாச்சாரம் தெரியல. சரியா? நீட் தேர்வை பத்தி, ஏன்னா நீட் தேர்வுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஏழை மாணவர்கள் அதுல பயன்பட முடியும் அப்படின்னு ஒரு சில சார்பாக சொல்றாங்க. நீட் தேர்வு இல்லை அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரங்கள இருந்து பெரிய பெரிய வசதி படிச்சவங்க வரைக்கும் அந்த நீட் தேர்வு மூலமா பணத்தை கொடுத்து அந்த காலேஜ் சீட்டை வாங்கல, மெடிக்கல் சீட்டை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதனால இந்த ஏழை மாணவர்கள் அந்த இடத்துக்கு போக முடியல, அதனால நீட் தேர்வு கொண்டு வர சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வில் இருக்க பாடத்திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, கஷ்டமானது ஏழை மாணவ மாணவிகளா, அதாவது நம்மளுடைய பாட கல்வி திட்டங்கிறது வேற மாதிரி, அவங்களுடைய கொஸ்டின்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி அந்த மாதிரி வந்து கேட்கறாங்க. ஸோ அதனால கஷ்டமா சொல்லி அதனாலதான் அனிதங்க பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா மரணச்சு. ஸோ அதனால நீட் தேர்வுக்கு கண்டிப்பா தளபதி விஜய் வந்து தான் அதை ஒழிப்பாருங்கிறது சொல்லப்படுது. சரியா? நம்மளுக்கு அது கரெக்டான ஒரு அதுல வந்துட்டு சரியா தவறாங்கிறதெல்லாம் வந்து. ஆனா திமுக அரசாங்கம் என்ன சொல்லிட்டு வந்தாங்க, நாங்க வந்தா நீட் தேர்வை முற்றிலும் ஒழிச்சிருவோம் அப்படிதான் சொன்னாங்க. அப்போ மத்திய அரசு தான் அதை ஒழிக்க முடியும், அதை வந்து விலக்கு அளிக்க முடியும் உங்களுக்கு தெரியும்ல ஏற்கனவே. ஏன்னா இப்பதான் தெரியுதா? ஆரம்பத்தில் தெரியும்ல. அப்புறம் எதுக்கு இது வம்படியா அந்த ஒரு வாக்குறுதி கொடுக்கணும்? அப்ப எப்படின்னா அப்படி சொன்னா மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஜெயிச்சிடலாம். பொய்யான வாக்குறுதிகள். திமுக அரசாங்கம் இது மட்டும் இல்ல, ஏகப்பட்ட வாக்குறுதிகளை இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் இருக்காங்கல்ல, அதாவது நாங்க வந்துட்டோம்னா மதுக்கடையெல்லாம் படிப்படியா குறைச்சிருவோம், மதுக்கடையில இல்லாம வைக்கிறோம். நாங்க எத்தனை மதுக்கடையில ஒழிச்சிட்டாங்க சொல்லுங்க அப்போ? இல்ல என்ன நடந்துக்கு? அப்ப திமுக அரசாங்கம் முழுக்க முழுக்க பொய்யான வாக்குறுதிகளையே கொடுத்துட்டு வருது. எல்லா விஷயங்களையும் நீங்க கண்டினியூஸா பாருங்களேன், எதை எடுத்தாலும் பாத்தீங்கன்னா மாறி மாறி கருத்துக்கள் வந்து மாறி மாறி சொல்லிட்டே இருக்காங்க. அப்புறம் இது எதுக்குன்னு கேட்கிறேன். சோ அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி இருக்கு, பொய்யான வாக்குறுதி. அதாவது அனைத்து மகளிருக்கும் குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாங்கிறது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து மகளிர் குடும்பத்துக்கு 1000 ரூபாய் போயிட்டு இருக்கா கிடையாது. நிறைய பேருக்கு போய் சேரவே இல்லை. கேட்டா நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தகுதியின் அடிப்படையில் அப்ப நீங்க என்ன சொல்லணும்? உங்களுடைய வாக்குறுதி கொடுக்கும்போது நாங்க குடும்ப தலைவில் தகுதியின் அடிப்படையில் குடும்ப தலைவருக்கு இந்தந்த தகுதி இருக்கணும், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க மாதம் 1000 ரூபாய் அளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டு அனைத்து மகளிருக்கும் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் நாங்க மாதம் 1000 ரூபாய் அளிப்போம்னு சொல்லிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்தது உடனே அதுலயும் ஒரு மாசம் அப்படி ஒரு வருஷம் அப்படி இழுத்துடுச்சு. அதுக்கப்புறம் தகுதியின் அடிப்படையில்னு அவங்க கட்சியை சேர்ந்தவங்க அது நல்லா இருக்கும் அப்படி பார்த்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துட்டு அதில் கொஞ்சம் மக்கள் பயனடைச்சாங்க. ஆனா நிறைய பேர் இன்னுமே பாத்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய்ங்கிறது கிடைக்கப்படல. ஆனா இவங்க பெருமையா, அதாவது நாங்க மாசம் தொடங்க உடனே நாங்க 1000 ரூபாய் வர வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அதை பெருமையா போட்டுருக்காங்க. அதனாலேயே பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு பணம் கொடுப்பாங்கல்ல, இதுக்கு முன்னாடியோட ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கும்போது 2500 ரூபாய் கொடுத்தாங்கன்னா இவங்க வந்த உடனே இல்ல 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு பயங்கரமா என்ன பேச்சு. ஆனா இவங்க ஆட்சியில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 ரூபா கொடுக்கல. அப்புறம் எதுக்கு எதிர்கட்சியா இருக்கவங்க மட்டும் அந்த ஒரு பந்தா அந்த ஒரு பேச்சு? அப்ப இது என்ன வாய்? அப்புறம் எதுக்கு இந்த வீண் பேச்சு? பந்தாக்கு பேச வேண்டியது பொய்யான வாக்குறுதிகள். இப்ப பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் நிக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல, அதாவது பழனிசாமியாவது கொஞ்சமாவது கொடுத்தாரு அப்படின்ட்டு. ஏன்னா மக்கள் அப்படியே மூலச்செலவு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அந்த பணம் கொடுக்கறதுங்கிறது தவறான ஒரு இதுதான். அதாவது பாத்தீங்கன்னா இலவசம் இந்த பணத்தை மக்கள் கொடுத்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மூலச்செலவு பண்றது இதே ஒரு தவறான ஒரு இதுதான். அதை முன்னெடுக்க கூடாது. ஆனா இவர் சொன்ன வாக்குறுதியை போய் சொல்றேன். அதாவது இவங்க வரும்போது என்ன வகை கொடுத்தாங்க? அனைத்து மொழி குடும்பத்திற்கு 1000 கொடுத்தாங்க. இப்போ சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காரு? இந்த நாள் பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது இப்போ வந்து கிடைக்கப்பெறாதவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு உண்டான விண்ணப்பம்லாம் வாங்கிட்டே இருக்கோம், இன்னும் 3 மாசத்துல
நாங்க அது கூட நடவடிக்கை எடுக்கும், கிடைக்கப்படாதவங்களுக்கும் நீங்க பார்த்து சரி பார்த்து நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ உங்க ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன் எடுத்து 3 மாசம் என்ன ஏன் நடத்துறீங்க அப்பனா? சோ அப்படின்னு முழுக்க முழுக்க பொய்யான வாக்குறுதியிலே கொடுத்து தமிழக மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத தெள்ள தெளிவா இன்னைக்கு தன்னுடைய அறிக்கை மூலம் கண்டிச்சிருக்கா தளபதி விஜய் அவர்கள். இது ரொம்ப நாள் நடக்காது, பார்க்க தானே போறீங்க, மக்கள்லாம் உஷாரு, ரொம்ப நாளுக்கு கொண்டு போக முடியாது அப்படின்னு தெளிவா வந்து அதுவும் நக்கலா ஒரு பயிர் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல தளபதி நறுக்குன்னு கொடுக்காரு. அப்ப அவரு வந்து பாத்தீங்கன்னா விழிப்போட தான் இருக்காரு. எது எதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிக்கணும், எது எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரல் கொடுக்கணும், எது எதுக்கு கண்டிச்சு அறிக்கை விடணுங்கிற தெளிவா இருக்காரு. ஏன்னா இப்ப இது வந்து சட்டமன்ற பேரவை நேரத்தில் நடந்த விஷயங்கள் தளபதி விஜய்களுக்கு, அதாவது நீங்க நல்லா புரிஞ்சு விடணும். அதாவது சட்டமன்ற நேரலையே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒளிபரப்பணும், நிறைய மூடி மறைக்கீங்க, சட்டமன்ற நடக்கிற விஷயங்கள் வெளியில மக்களுக்கு வெளிப்படையா தெரியணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தாரு அன்னைக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். சோ அதுக்கப்புறம் நேரடி ஒளிபரப்பு பண்றாங்க தளபதி விஜய் சொன்னதுக்கு அப்புறம் தான், நீங்களா நோட் பண்ணிருக்கீங்க. இப்போ அதை பார்த்துட்டு இந்த விஷயத்துக்கு நீட் தேர்வு பத்தி நடந்த விஷயத்துக்கு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் யாருமே இதை பத்தி, அதாவது அதிமுக திமுக நடந்த காரசார விவாதத்துல மத்த எதிர்க்கட்சி மத்த பிஜேபி யாருமே இதை பத்தி பேசாத நேரத்துல தளபதி விஜய் முதல் ஆளா கண்டிச்சு அறிக்கை விடுறாருன்னா அவருக்கு தெரியுது எந்த விஷயத்துக்கு நாம வந்து பேசணும், எந்த விஷயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கணும் முதல் ஆளா அப்படிங்கிறத தெளிவான அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, அதாவது பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் பெரியாரை பத்தி பேசுறதுக்கு ஏன் வந்து குரல் கொடுக்கல, கண்டிக்கலன்னா அவர் அது தேவையில்லை, அது ஒரு இதே கிடையாது, அது அவர் பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்க வேண்டாம், அதை ஒதுக்குங்க அப்படின்ட்டு அவர் நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் எடுத்தாலும் பேச முடியும், அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கணும். சோ எதுக்கு குரல் கொடுக்கணும், எதுக்கு குரல் கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்க. ஏங்க மக்கள் பிரச்சனையே பார்த்து பேசிக்கலாம். அவர் சொன்னாரு, அவர் எதையாவது ஒண்ணு பேசிட்டு தான் இருப்பாரு, அவர் 4 நாள் மாத்தி பேசிட்டு தான் இருப்பாரு. இதுக்கு முன்னாடி வந்து பெரியாரா என் தாத்தா பாட்டன்னு பயங்கரம் கொந்தளிச்சு பேசியிருக்காரு. பெரியாரால தான் பெண்கள் வந்து வானூர்தி ஓட்ட போறாங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஓட்டுறாங்க, இங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போறாங்க, ஆபீஸ் போறாங்கன்னு, அதுல எல்லாமே பெண்களுக்கு வந்து பெரியாரால தான் பெண்களுக்கு கிடைச்சது சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரம் கொந்தளிச்சு இதே சீமான் அவர்கள் ஆரம்ப காலத்துல பேசியிருக்காரு. இப்போ அப்படியே நானவதே வந்துட்ட மாதிரி இப்போ கொஞ்சம் வருடங்களா பெரியார முழுசா ஏத்து நிக்காரு. அதுவும் தளபதி விஜய் அவர்கள் பெரியார கொள்கையா வந்து அறிவிச்சாரு, கொள்கை தலைவரா. உடனே இவருக்கு தாங்க முடியல, அதனால இப்போ எதிர்ப்பு கட்டணும் அப்படிங்கிற முழு நேரம் எதிர்ப்பா பயங்கரமா காட்டிட்டு இருக்காரு. இதுல வந்து நான் பெரியாருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், சீமானுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் பெரியார் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு, அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு, எனக்கு தனிப்பட்ட கருத்து, சரியா? அதனால ஆனா அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு சீமான் அவர்கள் பேசிட்டு தான் இருப்பாரு, இதுக்கெல்லாம் போய் கருத்தரிக்க முடியும் அப்படின்னு அதை பத்தி அவர் கண்டிக்கவே இல்லை. ஏன்னா பொத்த முடிவா அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் அவர்களை பத்தி பெரியார் ஒளிய பெரியார் அப்படி பேசியிருந்தா தளபதி அவர்கள் கண்டிச்சு அறிக்கை விட்டுருப்பாரு. எப்படி அம்பேத்கர்ல பத்தி அமித்ஷா அவர்கள் பெரிய வந்து அம்பேத்கர் சொல்றதுக்கு போயெல்லாம் நீங்க கடவுள் பேரை உச்சரிக்கலாம் அப்படி சொன்னது கண்டிச்சாரு. பெரியார் விஷயத்துல ஏன் கண்டிக்கலாம்னா பெரியார் வந்து நிறைய விஷயங்களை அவர் வந்து பேசியிருக்காரு. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர் சொன்ன விஷயம், ஏன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் முழுமையா நிரூபிக்க முடியல திராவிட காலத்தில் உள்ளவங்களே, அதனாலதான் சீமான் அவர்கள் இன்னும் கைது பண்ணாம வச்சிருக்காங்க. புரியுதுல்ல? அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லிருக்கலாம்னு அவனுக்கே ஒரு, ஏன்னா பழைய புத்தகங்கள் நூல்கள் எடுத்தா வெட்ட வெளிச்சமாயிரும், பொது உடைமையாக்கணும், அதை ஆக்க முடியல திராவிட கழகத்துக்கு. அதனால தளபதி விஜய் எப்பவுமே முன்னாடியே சொன்னதுதான், அதாவது நம்முடைய கொள்கை தலைவருடைய நல்ல நல்ல விஷயங்களை எடுத்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பெரியார் அவர்கள் சொல்லும் போது கூட அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார். உங்களுக்கு புரியல? சோ அதே மாதிரி இந்த விஷயங்களாம் முக்கியத்துவம் கொடுக்க என்ன மக்கள் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா இது சீமான சொன்னதை பெருசா கண்டுக்கல. ஆனா இன்னைக்கு மக்கள் பிரச்சனை வரும்போது நீட் தேர்வை பத்தி நீங்க அன்னைக்கு பேசும்போது நாங்க ஒழிச்சிருவோம், நாங்க வந்து நீக்கிறோம் சொல்லிட்டு இன்னைக்கு அது முடியாது, அது வந்து ஒன்றிய அரசு பாஜக தான் முடியும் அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீங்க அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னு நக்கலா நறுக்குன்னு கேட்டிருக்காரு. இது தரமான சம்பவம் தானே? கேட்க மாட்டீங்க அவருக்கு தெரியல, எதுக்கு கேட்கணும், எதுக்கு எதிராக குழு கொடுக்குறது அவர் தெளிவான புரிதலோட இருக்காரு. சோ அது உங்களுக்கு தான் புரியல, பார்க்க தான் போறீங்க. இன்னும் வர தரமான சம்பவங்கள்லாம் அடுத்தடுத்த மாசங்கள் இருக்கு. மார்ச் மாசத்துக்கு அப்புறம் வேற லெவல் தெரிவிக்க அரசியல் காலமே. சோ பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ இதெல்லாம் பார்க்கும்போது தளபதி விஜய் அவர்கள் இப்போ இந்த விஷயத்தை எடுத்து அவர் குரல் கொடுத்து கண்டிச்சு அறிக்கை விட்டுக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? மக்களுக்கான அரசியல பண்றது தளபதி விஜய் வந்திருக்காரு. சோ அந்த மக்களுக்கு முதல்ல குரல் கொடுப்பாருன்னு உங்களுக்கு தோணுதா இல்லையா? கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.